இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360 உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விருதுநகர் வெம்பக்கோட்டை விஜய கரிசல் குளம் பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணி. சுடுமண்ணால் செய்யப்பட்ட நட்சத்திர அணிகலன்கள் கண்டெடுப்பு. மலர் கண்காட்சிக்கு தயாராகி வரும் உதகை அரசு தாவரவியல் பூங்கா. அரண்மனை, யானை உள்ளிட்ட பிரம்மாண்ட மலர் வடிவமைப்புகள் அமைக்கும் பணி தீவிரம். தர்மபுரி நல்லாம்பள்ளி அருகே தெருநாய்கள் கடித்து குதறியதில் 13 ஆடுகள் உயிரிழந்த சோகம். உரிய இழப்பீடு வழங்கவும் தெருநாய்களை கட்டுப்படுத்தவும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை. கடலூர் மாவட்ட டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் வேலை நிறுத்தம். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து போராட்டம். கொடைக்கானலில் காட்டெருமைக்கு உணவு வழங்கிய விடுதி உரிமையாளர். பாசம் காட்டினால் காட்டெருமையும் பசுவாக மாறும் என்பதை விளக்கும் வீடியோ இணையத்தில் வைரல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். வெம்பக்கோட்டை விஜய கரிசல் குளம் பகுதியில் நடைபெற்ற அகழாய்வில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட நட்சத்திர அணிகலன்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே விஜய கரிசல் குளம் மேட்டுக்காடு பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அகழாய்வில் இதுவரை தங்க நாணயம், சங்கினால் செய்யப்பட்ட பதக்கம், செப்பு காசுகள், உடைந்த நிலையில் உள்ள சுடுமண் உருவ பொம்மை உள்ளிட்ட 4750க்கும் மேற்பட்ட தொல் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 1.90 மீட்டர் ஆழத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வு பணியில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட நட்சத்திர அணிகலன்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 1.8 மில்லிமீட்டர் சுற்றளவும் 0.6 மில்லிமீட்டர் கனமும் 3.4 கிராம் எடையும் கொண்ட இந்த அணிகலன் அதன் இணையோடு கிடைத்திருப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இது பழந்தமிழர்களின் கலைநயத்திற்கு மேலும் ஒரு சான்றாக அமைந்துள்ளதாக தொல்லியல் அகழாய்வு இயக்குநர் பொன் பாஸ்கர் தெரிவித்துள்ளார். வெம்பக்கோட்டை 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் இம்மாத இறுதியுடன் முடிவடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சிக்காக பிரம்மாண்ட மலர் வடிவமைப்புகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மாதங்களில் கோடை சீசன் தொடங்கும் நிலையில் இந்த சீசனில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கோடை விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சி வருகிற 15ஆம் தேதி துவங்கி 10 நாட்கள் நடைபெறவுள்ளது. இந்த மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ள நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் மேரிகோல்டு, பிரெஞ்ச் மேரி கோல்டு, டேலியா, பெட்டுனியா, சால்வியா போன்ற 75 வகை ஆயிரக்கணக்கான மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. அத்துடன் பல்லாயிரம் வண்ண வண்ண கார்னேசன் மலர்களை கொண்டு மிக பிரம்மாண்டமாக அரண்மனை, யானை, அன்னப்பறவை, வாகனம், அரண்மனை காவலர்கள், சதுரங்கம் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு மலர் சிற்பங்கள் அமைக்கும் பணியில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த வண்ண மலர்கள் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு நிச்சயம் விருந்தளிக்கும் வகையில் அமையும் என்பதில் ஐயமில்லை. திருப்பத்தூரில் 3 மாதமாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட 36வது வார்டு குடியரசு நகர் பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் தண்ணீர் தொட்டியின் மின் மோட்டார் பழுதானதால் கடந்த 3 மாத காலமாக சரியாக குடிநீர் வழங்கப்படாமல் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை அப்பகுதி கவுன்சிலர் நகரமன்ற கூட்டத்தில் புகார் அளித்தும் நகராட்சி சார்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் குடிநீர் பிரச்சினை குறித்து நேரடியாக மனு கொடுத்தும் அதிகாரிகள் அலட்சியத்துடன் இருப்பதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் திருப்பத்தூரிலிருந்து ஆலங்காயம் செல்லும் சாலையில் காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதோடு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததின் பேரில் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்.
நல்லாம்பள்ளை அருகே தெரு நாய்கள் கடித்ததில் 13 ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் விவசாயிகளை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் தடங்கம் பெருமாள் கோயில்மேடு பகுதியைச் சேர்ந்த தாமோதரன் முனியம்மாள் தம்பதியினர் 50க்கும் மேற்பட்ட குறும்பாடுகளை வளர்த்து வருகின்றனர். தினமும் மேய்ச்சலுக்கு சென்று திரும்பிய பிறகு இரவு நேரங்களில் பட்டியல் ஆடுகளை அடைத்து வைத்துவிட்டு அங்கேயே காவலுக்கு படுத்து உறங்குவது வழக்கம். இந்த நிலையில் நேற்றிரவு மழை பெய்ததால் ஆடுகளை பட்டியல் அடைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் இரவு மழை நேரத்தில் ஆட்டுப்பட்டிக்குள் நுழைந்த தெருநாய்கள் ஆடுகளை சுற்றி வளைத்து கடித்து குதறியுள்ளன. இதில் 13 ஆடுகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தன. மேலும் சில ஆடுகள் பட்டியை விட்டு வெளியே தப்பி ஓடி உள்ளனர். காலையில் தாமோதரன் பட்டிக்கு வந்து பார்த்தபோது ஆடுகள் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் சில ஆடுகள் ரயில் தண்டவாள பகுதியில் தஞ்சம் அடைந்திருந்ததை அறிந்து அவற்றை பிடித்து வந்துள்ளார். உயிரிழந்த ஆடுகளின் மதிப்பு 1 லட்சத்திற்கும் மேல் இருக்கும் என்பதால் அரசு தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தெரு நாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். கட்டுமான பொருட்களின் விலை ஏற்றத்தை கண்டித்து கடலூர் மாவட்ட டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 1 மாதமாக செங்கல், கிராவல், ஜல்லிக்கற்கள், ஏம்சாண்ட், சீசாண்ட் உள்ளிட்ட சிமெண்ட் உள்ளிட்ட அனைத்து கட்டுமான பொருட்களின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் கட்டுமான பணிகள் முடங்கியுள்ளன. அத்துடன் பொதுமக்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து கடலூர் மாவட்ட டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கட்டுமான பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காட்டெருமையை கண்டு பொதுமக்கள் பயந்து ஓடும் நிலையில் கொடைக்கானலில் காட்டெருமைக்கு உணவு வழங்கி பாசமாக தடவி கொடுக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளதால் காட்டெருமை, யானை உள்ளிட்ட வன விலங்குகள் ஊருக்குள் சகஜமாக உலா வருவது வாடிக்கையாகவே உள்ளது. சாலைகளில் காட்டெருமைகள் சுற்றித் திரிந்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அச்சத்தில் ஓடி மறைந்து கொள்வர். இந்நிலையில் கொடைக்கானல் சாலையில் உலா வந்த காட்டெருமை ஒன்று தனியார் விடுதி பக்கம் சென்ற நிலையில் உணவு தேடி வருவதை உணர்ந்த விடுதி உரிமையாளர் அதற்கு தண்ணீர் வைத்து வந்துள்ளார். இந்நிலையில் காட்டெருமைக்கு காய்களை ஊட்டிவிட அதுவும் வளர்ப்பு மாடுகளைப் போல் வாங்கி உண்டது. மேலும் காட்டெருமையை பாசமாக தடவி கொடுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த காட்சி வன விலங்குகள் அனைத்தும் ஆபத்தானது இல்லை, நாம் பாசம் காட்டினால் அதுவும் பசுவாக மாறிவிடும் என்பதை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. மீண்டும் ஃபோஸ்டர்ஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்கிறோம். போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் பலாப்பழங்கள் குவிந்து வரும் நிலையில் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். கோடை சீசன் தொடங்கிய நிலையில் பலாப்பழங்களின் சீசனும் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் ஏராளமான பலாப்பழங்கள் விற்பனைக்கு குவிந்துள்ளன. மாரண்டஹள்ளி மற்றும் பன்ருட்டியிலிருந்து பலாப்பழங்கள் லாரி மற்றும் வேன்கள் மூலம் போச்சம்பள்ளி கொண்டுவரப்பட்டு சாலை ஓரங்களில் வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். இதனால் அவ்வழியாக சென்றாலே பலாப்பழங்களின் நறுமணம் பொதுமக்களை சுண்டி இழுக்கும் அளவில் வீசுவதால் வாகனங்களில் செல்லும் மக்களும் வாகனங்களை நிறுத்திவிட்டு பலாப்பழங்களை வாங்கி செல்கின்றனர். கிலோ 30 ரூபாய்க்கும் சில்லறை விற்பனை கடைகளில் கிலோ 160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பனிரெண்டு வயதில் சிறுவனாய் காணாமல் போனவர் 40 ஆண்டுகளுக்கு பின் திரும்பி வந்த நிகழ்ச்சி சம்பவம் ஆண்டிப்பட்டியில் அரங்கேறியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கதிர் நரசிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நடராஜன் ருக்குமணி தம்பதியினருக்கு குமார், செந்தில், முருகன் என்ற மகன்கள் உள்ளனர். இவர்கள் 1985ஆம் ஆண்டு சொந்த ஊரிலிருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்து வசித்து வந்த நிலையில் மூத்த மகனான குமாரை பெற்றோர் வேலைக்கு செல்ல வற்புறுத்தியதால் அவர் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். 12 வயது மகன் தொலைந்து போன சோகத்தில் தந்தை உயிரிழந்த நிலையில் அனைவரும் மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் வீட்டை விட்டு வெளியேறிய குமார் பல ஊர்களுக்கும் வெளிநாட்டிற்கும் சென்று வேலை செய்துள்ளார். பின்னர் புதுக்கோட்டையில் ஒரு உணவகத்தில் வேலை செய்தபோது இவரை பிடித்துப்போன உரிமையாளர் குமாருக்கும் அவரது பேத்திக்கும் திருமணம் செய்து வைத்துள்ளார். இவர்களுக்கு 3 மகள்கள் உள்ள நிலையில் தேனியில் உள்ள கோவிலுக்கு செல்லும் வழியில் தனது ஊரான கதிர் நரசிங்கபுரம் ஊரை பார்த்ததும் தனது குடும்பத்தை பார்க்க எண்ணிய குமார் வீட்டை தேடி கண்டுபிடித்து வந்துள்ளார். 12 வயதில் தொலைந்து போன மகன் 40 வயதில் மனைவி, மகள்களுடன் திரும்பி வந்ததைக் கண்டு அவரது தாயார், பாட்டி, சகோதரர்கள், உறவினர்கள், கிராம மக்கள் என அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 40 ஆண்டுகளுக்கு பின் தனது குடும்பத்துடன் இணைந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
13 வயசுல காணாமல் போனவர் 40 வருஷம் கழிச்சு இப்போதான் எங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு. வந்து இப்போ எங்கள் சொந்த பந்தத்தோட வந்துட்டு இங்கே கோயில் திருவிழா நடக்குது. இந்த சொந்த பந்தத்தோட வந்துட்டு இப்போ வந்து சேர்ந்துருக்காரு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவர் வந்ததில். அவர் இப்போ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 3 பெண் குழந்தைகளோட வந்துட்டு வந்து இங்கே வந்து இப்போ வந்து சேர்ந்துருக்காரு. அவர் எங்கள் பாட்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 89 வயசு ஆகுது. அவங்களும் வந்து ரொம்ப ஏங்கிக்கிட்டு ஏக்கத்தில் இருந்தாங்க, வேற நான் காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். செக்கானூர் கதவணை நீர் மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி துவங்கிய நிலையில் காவிரியின் குறுக்கே மணல் மூட்டைகள் அடுக்கி தண்ணீரை தேக்கும் பணியில் மின்வாரிய அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் அடிவாரம் முதல் செக்கானூர் கதவணை வரை நீர்மின் நிலையம் வரை 0.45 TMC தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டு 30 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் செக்கானூர் கதவணை நீர் மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி துவங்கிய நிலையில் தேக்கி வைக்கப்பட்ட நீர் படிப்படியாக வெளியேற்றப்பட்டது. இந்நிலையில் இந்த நீர் முழுவதுமாக வெளியேறாமல் இருக்க காவிரியின் குறுக்கே மணல் மூட்டைகள் அடுக்கி தண்ணீரை தேக்கும் பணியினை மேட்டூர் அனல் மின் நிலைய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஃபோஸ்டஸ் எட்கேஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நாகப்பட்டினம் மாவட்டம் இருக்கை கிராமத்தில் அமைந்துள்ள செல்லமுத்து மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பழமை வாய்ந்த இக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த 9ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் வெகு விமர்சையாக துவங்கியது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நடைபெற்ற நிலையில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றிக் கொண்டனர். பின்னர் முத்துமாரியம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டதை அடுத்து திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். ஆவடி அடுத்து பட்டாபிராமில் 120 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ வீரபத்திரன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பட்டாபிராம் தண்டுரை குளக்கரை பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த இக்கோவிலின் பூரண அமைப்பு பணிகள் முடிவுற்ற நிலையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்ட புனித நீரை விமான கலசங்களில் ஊற்றி சிறப்பு பூஜைகள் நடத்தினர். இதனையடுத்து வீரபக்தன் சாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் முகவையூரணி மேல்கரையில் அமைந்துள்ள ராஜகாளியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ராஜகாளியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து வீதி உலா வந்த நிலையில் காப்பு கட்டிய பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அழகு குத்தியும் காவடி எடுத்தும் ஊர்வலமாக புறப்பட்டனர். நொச்சியூரணி கரையிலிருந்து பெறப்பட்ட வீதி உலா நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தது. இதில் பால்குடம் எடுத்து வந்த 5 வயது சிறுவன் ஆடிய ஆட்டம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. மேளத்திறக்கேற்றவை கை கால்களை தூக்கி ஆடிய சிறுவனின் ஆட்டத்தை கண்ட பொதுமக்கள் வியப்படைந்தனர். பெரிய சாமியின் குட்டி சாமியை தூக்கி கொஞ்சிய காட்சி காண்போரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. உலக செவிலியர் தினத்தையொட்டி தஞ்சை அரசு ராஜா மிராசுதார் மருத்துவமனையில் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் புகைப்படத்திற்கு செவிலியர்கள் மலர் தூவி மரியாதை செய்தனர். ஒவ்வொரு ஆண்டும் மே 12ஆம் தேதி உலக செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் பிறந்த தினம் உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தஞ்சை அரசு ராஜா மிராசுதார் மருத்துவமனையில் பணியாற்றி வரும் பெண் மற்றும் ஆண் செவிலியர்கள் உலக செவிலியர் தினத்தை கொண்டாடினர். இதனையொட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி கேக் வெட்டி கொண்டாடினர்.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இந்தியா பாகிஸ்தான் போரில் பங்கேற்ற இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக பேரணி நடைபெற்றது. காகித விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற பேரணியில் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்கள் தேசபக்தியை வெளிப்படுத்தினர். தேசிய கீதம் பாடி தொடங்கப்பட்ட ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக உலாம் வந்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பகவதி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பாப்பமல்புரம் பகுதியில் உள்ள பகவதி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அழகு குத்தியும் பால் குடம் எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனையடுத்து பகவதி அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் மற்றும் பூஜை செய்யப்பட்ட நிலையில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். உதகை ரோஜா கண்காட்சி நேற்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் சுற்றுலா பயணிகள் வருகை எதிரொலியால் மேலும் 2 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோடை சீசனின் 3ஆம் நிகழ்ச்சியாக உதகை அரசு ரோஜா பூங்காவில் 20வது ரோஜா கண்காட்சி கடந்த 10ஆம் தேதி தொடங்கியது. இவ்விழாவின் இறுதி நாளான நேற்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்த நிலையில் அரங்குகளில் சிறப்பாக ரோஜா மலர்களை காட்சிப்படுத்திய போட்டியாளர்களுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டன. ரோஜா கண்காட்சி நிறைவு பெற்றிருந்தாலும் சுற்றுலா பயணியின் வருகை காரணமாக மேலும் 2 நாட்களுக்கு ரோஜா கண்காட்சி நீட்டிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒரே நேரத்தில் சூரியன் மேற்கே மறைந்து கிழக்கே சந்திரன் தோன்றும் அபூர்வ நிகழ்வை கண்டு ரசித்தனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சித்ரா பௌர்ணமிக்கான ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இந்நிலையில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி நேற்று நடைபெற்ற ஒரே நேரத்தில் சூரியன் மறைவதும் சந்திரன் தென்படுவதுமான அபூர்வ நிகழ்வை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தும் செல்போனில் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். மேலும் கடலில் குடும்பத்தோடு குளித்து விடுமுறை கொண்டாடிய நிலையில் சுற்றுலா பயணிகள் வருகையால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.